ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் பிரியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தியரி ஆஃப் ரசா பற்றி தான் பார்க்க போகிறோம். பரதமுனி அவர்களுடைய நாட்டிய சாஸ்திராவில் 6வது சாப்டர் வந்து தியரி ஆஃப் ரசாவை பற்றி பேசுது. இதுதான் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்ட். நம்ம இந்தியன் ஈஸ்தெட்டிக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனல் கான்செப்டாக வந்து எது இருக்குது அப்படின்னா இந்த தியரி ஆஃப் ரசா தான். இது வந்து என்னத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா, ஒரு லிட்ரேச்சரில், ஒரு ஆர்ட், ஒரு ட்ராமா, மியூசிக்கில் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு டேஸ்ட், ஒரு இமோஷ்னல் எசன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கள்ல, அதுதான் வந்து ரசா அப்படிங்கிற கான்செப்ட் மூலியமாக இந்த சாப்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஸ்பெக்டேட்டர் வந்து ஒரு ட்ராமாவையோ ஒரு ஆர்ட்டையோ வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட், இட் குட் பி எனிதிங் லைக் மியூசிக், ட்ராமா ஆர் லிட்ரேச்சர் பீஸ் எதுவாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்டை வந்து ஸ்பெக்டேட்டர் பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இவோக் ஆகக்கூடிய அந்த இமோஷன்ஸ், அந்த ஒரு ஈஸ்தெட்டிக் ப்ளஷர், அதுதான் வந்து ரசா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரசா வந்து பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் எலமெண்ட்ஸோட காம்பினேஷனால தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். லைக் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, விபாவா அப்படின்னா டிட்டர்மினன்ட்ஸ், அப்புறம் அனுபவானா கான்சிக்வன்ஸ், வியாபிச்சாரி பாவா அப்படின்னா டிரான்சிட்டரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்ஸ், அப்புறம் ஸ்தாயி பவானா பெர்மனண்ட் இமோஷனல் ஸ்டேட். இந்த மாதிரி இந்த 4 எலமெண்ட்ஸோட கரெக்டான காம்பினேஷனில் தான் வந்து ரசா வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ரசா தியரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இப்போ இது ஒவ்வொன்றும் என்னென்னு பார்க்கலாம். டிட்டர்மினன்ஸ் விபாவா அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் இமோஷன் இவோக் ஆகிறதுக்கான அந்த ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் ஆர் காசஸை தான் வந்து டிட்டர்மினன்ஸ்னு வந்து சொல்லுவோம். இதை வந்து ஃபர்தராக அலம்பனா அப்புறம் உதிப்பனா அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அலம்பனானா மெயின் காஸ், உதிப்பனானா சப்போர்ட்டிங் எக்ஸிட்டன்ஸ். அப்புறம் அனுபவா கான்சிக்வன்ஸ் அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட் விபாவானால் ஏற்படக்கூடிய அந்த அனுபவா ஃபிசிக்கல் ஜெஸ்டர்ஸ் மூலியமாக இதாகும்ல, அது வந்து கான்சிக்வன்ஸ் ஆர் அனுபவா. அப்புறம் வியாபிச்சாரி பவா அந்த டிரான்சிட்டரி ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்ஸ். இது வந்து என்னென்னா ஃப்ளீட்டிங் ஃபீலிங்ஸ். இது வந்து பெர்மனண்ட்டாக இருக்காது, ஜஸ்ட் அந்த ப்ரைமரி இமோஷன் கூடிய ஒரு அக்கம்பெனி ஆகும். ஒரு அப்போதைக்கு அந்த மொமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளீட்டிங்கான இமோஷனை தான் வந்து வியாபிச்சாரி பாவான்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்தாயி பவா அப்படின்னா பெர்மனண்ட்டான இமோஷ்னல் ஸ்டேட். இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக ஒரு இமோஷனை வந்து இது பண்ணும்ல, அது வந்து ஸ்தாயி பவா, பெர்மனண்ட் இமோஷனை வந்து ஸ்தாயி பவான்னு சொல்லுவோம். ஸோ பரதா வந்து இந்த ரசாவை வந்து ஒரு மெட்டஃபரோட வந்து சொல்லியிருக்காரு. என்ன மெட்டஃபர் அப்படின்னா, எப்படி நம்ம வேரியஸ் இன்க்ரீடியன்ஸோட ரைட்டான காம்பினேஷனில் ஒரு ஃபுட் வந்து டேஸ்டியாக இருக்குமோ அந்த மாதிரி தான் ஈஸ்தெட்டிக் ப்ளஷர் வந்து எப்போ அரைஸ் ஆகும் அப்படின்னா, இந்த எல்லா இமோஷ்னல் ஸ்டேட்ஸும் சரியாக ஒரு ஹார்மோனியஸாக இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் வந்து இந்த ஈஸ்தெட்டிக் ப்ளஷர் வந்து அரைஸ் ஆகும். இந்த ரசா வந்து ஆடியன்ஸை வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்லேருந்து இமோஷன்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொண்டுட்டு போகும். ஒரு டீப்பர் ஸ்பிரிச்சுவல் ஒரு மாரல் தீம்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த ரசாஸ் வந்து இந்த தியரி வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 8 ப்ரைமரி ரசாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறம் ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் மொத்தம் 9 ரசாஸ் இருக்கிறதா வந்து சொல்லியிருப்பாங்க. நவரசான்னு கேள்விப்பட்டிருப்போல. ஸோ லேட்டராக தான் 9th ரசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பரதமுனி சொல்லும்போது 8 ரசாஸ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங்காரானா லவ், பியூட்டி. அப்புறம் செகண்ட் ஒன் ஹசியானா ஹியூமர். அப்புறம் தேர்ட் ஒன் ரௌத்ரானா ஃபியூரி, கோவம். ஃபோர்த் ஒன் கருணானா கம்பேஷன், கருணை. அப்புறம் வீரானா வீரம், ஹீரோயிசம். அப்புறம் பயனக்கானா ஃபியர், பயம். பிபத்சானா டிஸ்கஸ்ட், அருவெறுப்பு. லாஸ்ட்டாக அத்புதானா ஒண்டர், ஆச்சரியப்படுவோம்ல அது. 9th ரசா என்னன்னு பார்த்தோன்னா பீஸ். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து 9 ப்ரைமரி ரசாஸ். ஸோ இதில் மொத்தமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தியேட்டரிக்கல் பெர்ஃபார்மன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது வேரியஸ் இமோஷ்னல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து
ஒரு ரசாவை வந்து எவோக் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ரசாவுக்குமே வந்து ஒவ்வொரு விபாவா, ஒவ்வொரு அனுபவா, ஸ்தாயி பவா அண்ட் வியாபிச்சாரி பவா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த பீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன நேம்னா சாந்தான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம மொத்தம் 9 ரசாஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வேரியஸ் டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார் தி ஃபைனல் அவுட்கம் ஆஃப் ரசா, எதனால ரசா இவோக் ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு 4 எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இதை பற்றி தான் நாட்டிய சாஸ்திராவில் வந்து சாப்டர் 6 வந்து டீல் பண்ணுது. Hope you all understood the theory of rasa. For more such videos, do subscribe my channel. Thank you.